பரலோகத்தின் தேவனே எங்களோடு பேசும். இது அந்த உபவாச நாளிலும் கூட தேவ கிருபைகளை அதிகமாய் பெருக பண்ணுவீராக. எங்கள் மத்தியில் அசைவாடி எங்களை பலப்படுத்தின்ற நாளுக்குரிய கிருபையினாலும் இறக்கங்களினால் முடிசூட்டி நடத்தும், வழி நடத்தும், ஆண்டவரை உணர்த்தும், ஆண்டவரை உயிரூட்டும், பலப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். ரைட், செல்ல கேட்கா அதான் கேட்க. ரைட், நல்ல கேளுங்க. இதுவரை இல்லாத அளவுக்கு உலகத்தில் விபச்சாரங்களும் விக்கிர ஆராதனைகளும் கொலைபாதகங்களும் பெருகிவிட்டது. பெண்கள் எப்படித்தான் ட்ரெஸ் பண்ணாலும் பரவாயில்லங்கிற மாதிரி கிறிஸ்துவமே போதிக்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா, நன்றியோடு கூட துதிக்கிறேன். சில காரியங்கள் விபச்சாரத்துக்கு மீறின காரியங்களாக இருக்கிறது. கண்களின் இச்சையே பார்க்கிறதும் தவறு, பார்க்கப்படுகிறதும் தவறுன்னு ஆண்டவர் சொன்னார். இச்சையே விபச்சாரத்துக்கு அடையாளம்னு எழுதிப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை கட்டுப்படுத்தாமல், நன்றியோடு கூட துதிக்கிறேன், 3 கல்யாணம் முடித்தாலும் பரவாயில்ல, ஆணோ பெண்ணோ 2-3 கல்யாணம் முடித்தாலும் அது தவறு இல்லை. கணவன் மனைவியை கண்டிக்கக்கூடாது. மனைவிக்கு சுதந்திரம்னு சொல்லி ராத்திரி எவ்வளோ நேரம்னாலும் நீங்கள் வெளியே போயிட்டு வரலாம் அப்படிங்கிற பல கோணங்களிலே கிறிஸ்துவத்திலும் கூட இந்த ஆவியின் சக்தி பயங்கரமாய் பெருகிவிட்டது. ஆடை கட்டுப்பாடே இல்லை, அப்படி ஆகிட்டு. ஆடைலாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், இப்படி தான் நடக்கணும்ட்டு ஒரு கலாச்சாரங்கள் கட்டுப்பாடுகள்லாம் இருந்தது. அதை மீறிய சுதந்திரங்கிற முறையில் அல்லேலூயா உலகத்தில் அந்த அளவுக்கு விபச்சாரங்கள் பெருகிட்டு, வரமுறையற்ற திருமணங்கள், வயசு வித்தியாசம் இல்லாத திருமணங்கள், கீழ்ப்படியாத கணவன் மனைவி உறவுகள், இப்படின்னு பல கோணத்தில் அழிவின் பாதைக்கு வேகமாக மாறிக்கிட்டு இருக்கு இந்த கிறிஸ்தவம். அல்லேலூயா, நான் சம்பாத்தியம் பண்ணுறது எனக்கு, நீங்கள் சம்பாத்தியம் பண்ணுறது உங்களுக்கு. நான் செய்கிற காரியங்களை நீ கேட்கக்கூடாது, நீ செய்கிற காரியங்களை நான் கேட்க மாட்டேன். அல்லேலூயா, பிள்ளைகள் அது இஷ்டத்துக்கு வாழ்கிறது. அல்லேலூயா, இதை எல்லாமே இந்த வேத அல்லேலூயா தேவனுடைய பிரசன்னம் பூமியிலே வெளிப்படக்கூடாதபடி தடை பண்ணுகிற பயங்கரமான சக்திகள். நீங்கள் எவ்வளோதான் போயிச்சாலும் சரி, அந்த உங்கள்கிட்ட பலன் இல்லைன்னா அந்த போதனை வெளியே போகாது. அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் இருளின் ஆதிக்கங்கள், பிசாசின் தந்திரத்தினால் உண்டாகிற அந்தகார லோகாதிபதியின் ஆளுகைகள் பெருகிட்டு, எங்கே பார்த்தாலும் பெருகிட்டு. அல்லேலூயா, சாதாரணமாக அப்பா அம்மா கல்யாணம் முடித்து வைக்கிற கல்யாணமே இப்போ ரொம்ப குறைவு. யாரை பார்த்தாலும் அந்த லவ் மேரேஜ் தான். லவ் எல்லாமே மாம்ச இச்சையோடு சேர்ந்தது. ஆனால் இதை மக்கள் ஆதரிக்கிறாங்க. நல்ல காரணத்தை மாத்திரம் புரிஞ்சுக்கிடுங்க, இது எல்லாமே இருளின் ஆதிக்கங்கள். இருளின் ஆதிக்கங்கள் உண்டாகும் பொழுது விக்கிர ஆராதனை பெருக ஆரம்பிச்சிடும். அவனை வணங்க வைப்பான், மிருகத்தை வணங்க வைப்பான், மிருகம் பேசும் அப்படின்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியிருக்கு. அதே மாதிரி கொலைபாதகங்கள், அந்தரங்க கொலைகள், ஆத்தும கொலைகள்லாம் நிறைய நடக்குது. அதுக்காக நன்றியோடு கூட துடிக்கிறேன். இதெல்லாம் கட்டுக்கு அடங்காமல் போவதின் அடையாளம். பின்னால் உலக அழிவின் காரணங்கள். அது இன்னொரு காரணம். இந்த உலகம் இவ்வளவு தூரம் விக்கிர ஆராதனைக்குள்ளும் வேசித்தனத்திற்குள்ளும் கொலைபாதகத்திற்குள்ளும் போக காரணம் சபைகள். ஒரு சபை சரியாக இருந்ததுன்னா தேசம் சரியாக இருக்கும், சபை சரியில்லைன்னா தேசம் சரி இருக்காது. அப்போ இந்த தேவ பிரசன்னத்தை கொண்டு வருகிற சபை இருளுக்குள்ளே சிக்கிறதுனால தான் இந்த பயங்கரமான உலகத்தின் அழிவை பார்க்கிறோம். இந்த சபையில் கூட இப்போ இன்றைக்கி ஆட்டம் பாட்டம், ட்ரெஸ்ஸு, அதாவது ஆண்கள் இச்சிக்கிறவர்கள், பெண்கள் இச்சிக்கப்படக்கூடியவர்கள், இச்சிக்கப்படவர்களுடைய ஒரு கட்டுப்பாடு இல்லைன்னா எல்லாமே சீரழிஞ்சிடும். நான் அப்படி தான் நடப்பேன், நீ இச்சிக்கக்கூடாதுன்னா அது பயங்கரமான பாவத்தின் தன்மையாய் மாறிவிடுகிறது. ஆனால் பெண் கலாச்சாரம், பெண் அடிமை, பெண் சுதந்திரம், சுயநீதி இப்படின்னு பேசுகிறதுனால தான் அல்லேலூயா பேசி சத்தியத்துக்கு இணங்காதபடி அல்லேலூயா போதிக்கிற அநேகருடைய போதகர்களின் தன்மையினாலே இன்னைக்கு சபை இருளின் ஆதிக்கத்திலே பிடிபட்டு விட்டது.
ஆனால் அதே மாதிரி என்ன நடக்குங்கன்னா அல்லையா, உலகம் அழிவு பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னால் எழுப்புதல் உலகத்தில் நடக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஆயத்தம் இல்லை. அது எழுப்புதல், அதாவது உலக அழிவுக்கு முன்பாக, இரகசிய வருகைக்கு முன்பாக பயங்கரமான கிறிஸ்துவின் அல்லேலூயா வருகை அல்லது கிறிஸ்துவின் மூலமாய் தேசத்தில் எழுப்புதல் உண்டாகும். உயிர்த்தெழுந்த ஆவியானவர் மூலமாய் அநேகர் சந்திக்கப்படுவதுதான் எழுப்புதலின் ஆதாரங்கள். இந்த பாவ உலகத்தில் எங்கே பாவம் பெறுகிறதோ அங்கே கிருபைகள் பெருகும்னு வேதம் சொல்லுகிறபடினாலே தேசத்தில் பாவம் பெருக பெருக தேவ கிருபை பெருகி பரிசுத்தாவியானுடைய அல்லேலூயா கிரியைகள் பகிரங்கமாய் வெளிப்படும். ஆனால் அதற்குண்டான ஆதாரங்கள் கிறிஸ்துவ உலகத்தில் இல்லை. கிறிஸ்துவ உலகத்தில் என்ன இருக்குது? உபதேசம்னு சொல்ல போனால், சுவிசேஷம் என்று சொல்ல போனால், சுகமாக்குகிறார், உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், ஆசீர்வதிப்பார், அல்லேலூயா அபிஷேகம், அல்லேலூயா இந்த காரியங்களை தான் போதிக்கப்படுகிறதே தவிர நீ அல்லேலூயா மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறணுங்கிற காரியங்கள், சிலுவை உபதேசங்கள் போதிக்கப்படவில்லை. அதனால் பாவம் செய்கிற அநேக ஆத்துமாக்கள் அவருடைய அடுத்த சந்ததி தான் சாபத்துக்குள்ளே போவோம். ஆனால் இந்த சந்ததியே இப்போ சாபத்துக்குள்ளே போகிறாங்க. அல்லேலூயா ஒரு பிள்ளைகளை ஒரு கணவன் மனைவி தாய் தகப்பன்மார் கண்டிக்க முடியலை. விபச்சாரம் பண்ணுகிறது. அல்லேலூயா 4-5 பேரோட அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன் காதல்ங்கிற பேரில் சுற்றி திரிகிறது. தாயும் தகப்பனும் கேட்க முடியாத காரணம் அவங்களே லவ் மேரேஜ் பண்ணி தான் கல்யாணம் முடிச்சுருக்காங்க. லவ் மேரேஜ் பண்ணுவோன்னு தப்பு இல்லைங்கிற மாதிரி கிறிஸ்துவமே பேச ஆரம்பிக்கிறது. இது மாம்ச இச்சைக்கு உட்பட்டது. அன்பின் அடிப்படையில் உள்ளதில்லை. உலக அன்பும் தேவ கிறிஸ்துவ அன்பும் வித்தியாசப்பட்டது. நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதனால் நன்றியோடு கூட துதிக்கிறேன். இன்றைக்கி கிறிஸ்துவம் பயங்கரமாக அழிவ காரணம் நடக்காத குறித்து நடக்கும்னு பேசுறதுனால தான் கிறிஸ்துவர்கள் அநேகர் பலவீனப்படுகிறார்கள். என்ன பலவீனப்படுகிறார்கள் என்றால், ஆசீர்வதிப்பார், உன்னை பாலாக்காமல் மேலாக்குவார், செழிப்பின் உபதேசம், கிருபையின் உபதேசம், நீ மறிக்க மாட்ட சாக மாட்டேங்கிற உபதேசங்கள், இப்படி பல உபதேசங்கள் இந்த பூமிக்கு அடுத்த சரீரத்தை கிளுகிழுப்பு உண்டாக்குற அல்லேலூயா டான்ஸு இன்ஸு எல்லாம் கிறிஸ்துவத்துக்குள்ளே வர்றதுனால தான் இதெல்லாம் இருளின் ஆதிக்கங்கள். இது எல்லாமே இப்போ நான் சொன்ன எல்லாமே இருளின் ஆதிக்கங்கள். இந்த இருளின் ஆதிக்கங்கள் என்ன செய்யுதுன்னா, நான் சிலுவையை பார்க்கக்கூடாதபடி என்னுடைய குடும்பத்தில் பாவத்தின் கிரியைகளையோ பிசாசின் கிரியைகளையோ சாபத்தின் அல்லேலூயா கிரியைகளையோ நான் உணரக்கூடாதபடி இந்த உலகத்தின் இருள் என்னை கண்ணை கட்டுகிறது. குருடனாயிருக்கிறேன். அதனால தான் அல்லேலூயா பைபிள் வேத வசனம் வாசிக்காதனாலையும் வேத வசனத்தின்படி நடக்காதனாலையும் கிறிஸ்துவத்தில் என்ன நடக்குங்கிறத புரிந்து கொள்ளக்கூடாதபடி மனக்கண் குருடாகி அநேக படித்தவர்கள் கூட, அநேக வேத வசனத்தை வாசிக்கிறவர்கள் கூட, அநேக ஜெபத்தில் உறுதியாக இருக்கிறவர்கள் கூட அல்லேலூயா மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் நிச்சயத்தை பெற்று பரிசுத்தாவியை பெறாதனால அல்லேலூயா தன்னுடைய கிறிஸ்துவ ஜீவியம் எந்த லெவலுக்கு ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத தெரியல. பயங்கரமான அழிவு உண்டாக போகிறது தேசத்தில். நல்லல்லையா பயங்கரமான அழிவு. யார் சிக்கிக் கொள்வார்கள்? இந்த அந்தி கிறிஸ்துவின் கையில் சிக்கினவர்கள் எல்லாம் சிக்கிக் கொள்வார்கள். மாமிச கிளர்ச்சிக்கு நீங்கள் டிவியை திருப்புங்க, எந்த கிறிஸ்துவ டிவி ஆனாலும் சரி, அவங்க ஆடுத டான்ஸ் முறைமைகள் கிறிஸ்துவுக்கு அடுத்ததல்ல, இயேசுவுக்கு அடுத்ததல்ல. அந்த கிளுகிழுப்பான பாடல்கள் எதுவுமே அல்லேலூயா கிறிஸ்துவத்துக்கு அடுத்ததல்ல. அது பேயின் ஆதிக்கங்கள். கிறிஸ்துவுக்கு அடுத்த காரியங்கள் என்ன? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டுத்துகிற உடனே ஆவியானவரை பெற்று நான் பாவத்தை அறிக்கை செய்து வசனத்தின்படி நடந்து இயேசுவை போல மாறி தேவன் மேலே கண்ட பிரசனம் என் மேல் காணப்பட வேண்டும். இதுதான் எழுப்புதலின் ஆதாரங்கள். ஆனால் நீங்கள் பாவம்னு சொன்னாலே ஏற்றுக்கொள்ளுக்கு ஆள் இல்லை, சாபம்னு சொன்னாலே ஏற்றுக்கொள்ளுக்கு ஆள் இல்லை. பயங்கரமான அல்லேலூயா இருளின் ஆதிக்கமான காலங்கள். நீங்கள் ஒரு அல்லேலூயா கணவன் மனைவி வாழ்க்கையில் இன்னொரு ஆள் இடைப்பட்டு மனைவிக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் தொடர்பு ஏற்பட்டதுன்னா அது நியாயம்னு பேசுகிறாங்க. இது விபச்சாரம். இது விபச்சாரம்.
ஆனால் இதை நியாயம்னு பேச காரணம் இருள். இந்த இருளை போக்குறதுக்கு அல்லலையா, இந்த இருளிலிருந்து மக்கள் தப்பித்து கொள்வதற்கு தேவன் ஒரு காரியத்தை அனுப்புவார். அது என்ன காரியம்னா, நீ லூக்கா 21, மத்தேயு 24, அல்லலையா, மார்க் 13 இந்த அதிகாரம்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, கடைசி காலத்தின் அடையாளம் என்னன்னு சீசர்கிட்ட போய் கேட்குறாங்க. சீசர் வந்து ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்ன காரியம் கடைசி காலத்தை குறித்தான, இந்த நாள் வரும், இந்த வருஷம் வரும், இந்த மாதம் வரும்லாம் சொல்லலை. தேசம் அழிவை குறித்ததான ஒரு வெளிப்பாட்டை சொல்லுகிறார். இப்படிலாம் ஜனங்கள் அழிவார்கள், கிறிஸ்தவர்கள் இப்படிலாம் வஞ்சிக்கப்படுவார்கள், இப்படிலாம் யுத்தம் வரும், இப்படிலாம் கொள்ளை நோய் வரும், இப்படியெல்லாம் பஞ்சம் வரும், இப்படியெல்லாம் பட்டயம் வரும் அப்படின்னு அழிவை குறித்து கடைசி காலத்தின் அடையாளத்துக்கு சொல்லுகிறார். யார் இந்த அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்வார்னா, இந்த கொள்ளைக்கும் பஞ்ச நோயத்துக்கும் பட்டயத்துக்கும் தப்பித்துக் கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு அநேகர் என்ன கை தூக்குனா ரட்சிப்பா அல்ல, நான் இயேசுவை போல மாறும்பொழுதுதான் நான் ரட்சிப்படைகிறேன். மனஸ்தாபப்பட்டு பாவத்தை அறிக்கை செய்து விட்டு இயேசுவை தரித்து கொள்ளுகிறேன், கிறிஸ்துவை தரித்து கொண்டு இயேசுவை போல மாறுகிறேன், அது தான் ரட்சிக்கப்பட்டவன். அந்த தன்மை இல்லாததுனால இந்த வரப்போகிற பயங்கர அழிவுக்கு அநேக ஜனங்கள் அழிவார்கள். யார்? கிறிஸ்துவர்கள் அழிவார்கள். ஒவ்வொரு ஆளும் வில்லியம் கேரி இங்கிலாந்தில் இருந்து இந்தியாவுக்கு வருவதற்கு 8 மாதமா 6 மாதமா நினைக்கிறேன், அவர் கப்பல்லே வந்திருக்கிறார். 6 மாத காலங்கள் வந்து இங்கே பிள்ளைகளை சாக கொடுத்து, மனைவியை சாக கொடுத்து ஊழியங்களை செய்திருக்கிறார் அப்படின்னு நம்ம அநேகருக்கு தெரியும். அவர் வழிமுறைகள் என்ன, எப்படி இருக்கு? நம்ம வழிமுறைகள் என்ன ஒரு அல்லையா, கோவை மாநகரத்தையே இவ்வளவு தூரம் செழிப்பாக இருக்கிறதுக்கு காரணம் ஒரு மிஷினரியினால கட்டப்பட்ட கோவை நகர். இன்னைக்கு கோவை வந்து அல்லையா கிறிஸ்துவத்துக்கு எதிர்ப்பாக இருக்கலாம், ஆனால் கோவையை அஸ்திபாரம் பட்டது கிறிஸ்துவன். இப்படி பல கிராமங்களை கட்டி எழுப்புனது கிறிஸ்தவர்கள். ஆனால் அவர்கள் போதித்த காரியம் வேற, இப்போ இவர்கள் போதிக்கிற காரியம் வேற. இப்போ போதிக்கிற காரியம் என்ன நடக்க போகுதுன்னா, கடைசி காலத்தில் இவர்களுடைய அழிவு நடக்கும். அதை யாரெல்லாம் குதிக்கிறாங்களோ, துள்ளுறாங்களோ, யாரெல்லாம் சத்தியத்துக்கு மீறி பிசாசுக்கு எற போட்டு கிறிஸ்துவை சிலுவையில் அறையிறாங்களோ, அவங்கெல்லாம் அநேகர் இந்த கடைசி கால உபத்திரவங்களிலே சிக்கி தவிப்பார்கள். யார் தப்பித்து கொள்வார்கள்? அதுதான் இப்போ நீங்கள் சொல்ல போகக்கூடிய சத்தியம். யாராவது எடுத்தவங்க வாசிக்கலாம். செல்லில் மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆமா, ஆமீன், ஆமீன். வஞ்சிப்பார்கள் போது கலங்காதீங்கள், முடிவு உடனே வராது. ஆமீன், ஆமீன். பஞ்சங்களும் உண்டாகும். இதுதான் காரணம். இதில் யார் மாட்டிக்கிட்டுதா, யார் தப்பிக்கா? ஆண்டவர் இதில் கலங்காதீங்கன்னு சொன்னார். அந்த இருளை கொண்டு வர்ற ஜனங்களுக்காக அல்ல. யார் கிறிஸ்துவை மெய் கிறிஸ்துவை தேடி செல்லுகிறவர்கள், நீங்கள் சரியானபடி கிறிஸ்துவை அறியாதன்னா, அந்த கிறிஸ்து இங்கே இருக்கிறார், நான் தான் கிறிஸ்து என்று சொல்லுகிறார், வாயில் போய் சிக்கிக் கொள்வார்கள். யுத்தத்திலையும் அல்லையா கொள்ளை நோயிலையும் பஞ்சத்திலையும் பட்டயத்திலையும் இந்த கிறிஸ்துவை தரித்து கொள்ளாதவர்கள்,
இந்த கிறிஸ்துவை பெறாதவர்கள், அதாவது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று அல்லேலூயா தேவன் அனுப்புகிற பரிசுத்தாவியை பெறாதவர்கள், திரித்துவ தேவனில் ஒருவராகிய அவர்தான் நம்ம மனம் திரும்பி ரட்சிப்படையும் போது பெறுகிற ஆவியானவர் பெயர் கிறிஸ்து. அவர்களை பார்த்தா சொல்ல கலங்காதீங்க, இப்படி காரியம் வரும் கலங்காதீங்க. நீங்கள் எங்கே பார்த்தாலும் யுத்தத்தை பார்க்கலாம். ரஷ்யாவுக்கும் அது என்ன ஊர் உக்ரைனுக்கும் யுத்தம் வருஷம் ஆயிட்டு. அல்லேலூயா இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் யுத்தம் வருஷம் ஆயிட்டு. ஏன் நம்ம இந்தியாவிலே மணிப்பூரில் பயங்கர கலவரம் பல வருஷம் முடிய போகுது. இனி இதெல்லாம் கேள்விப்படுவீர்கள். அஞ்சம் உண்டாகும், கொரோனா வரும், கொள்ளை நோய் வரும். இதில் நீங்கள் கலங்காதீங்க. யார் கலங்காதீங்கன்னா முக்கியம், இந்த கிறிஸ்துவினாலே வஞ்சிக்கப்படக்கூடாதபடி பலன் பெற்றவர்கள் கலங்க வேண்டாம். மற்றவங்களுக்கு புரியாது. நீங்கள் சிலுவை உபதேசத்தை போய் எங்கேனாலும் போயிச்சா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்போ நாங்கள் அல்லேலூயா நாங்கள் எடுத்து செல்கிற அல்லேலூயா உபதேசம் சிலுவை உபதேசம். சிலுவை உபதேசத்துல தான் விடுதலை இருக்குங்கிறத அறிந்த அநேக இடங்களில் பாவம்னாலே ஒத்துக்கிட மாட்டேங்காங்க, சாபம்னாலே ஒத்துக்கிட மாட்டேங்காங்க. இந்த சிலுவை உபதேசத்தில் மட்டும்தான் நீங்கள் அல்லேலூயா சாபத்துக்கும் தப்பித்துக் கொள்ளலாம், பாவத்துக்கும் தப்பித்துக் கொள்ளலாம், இந்த கடைசி கால அடையாளமாகிய உலகத்தின் அழிவுக்கும் நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். அநேகர் காயப்படுவார்கள், ரொம்ப பேர் காயப்படுவார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ப மாட்டேங்காங்க. கிறிஸ்துவை குறித்து திரித்துவ தேவன், இவர் பிதா, இது குமாரன், இது பரிசுத்தாவி, இது பிதாவின் காலங்கள், இது இயேசுவின் காலங்கள், இது கிறிஸ்துவின் காலங்கள், கிறிஸ்து தான் இயேசுவை போல நம்மை மாற்றுகிறார். இதெல்லாம் யாருமே ஒத்துக்கிட மாட்டேங்காங்க. டான்ஸ் ஆடுவீங்களா? அல்லது செழிப்பா 4 வார்த்தை பேசுவீங்களா? கதை சொல்லுவீங்களா? நல்ல கதை சொல்லுவீங்களா? இதெல்லாம் மக்கள் விரும்புகிறாங்க. ஆசீர்வதிக்கிறாருன்னு 4 நான் ஒரு செய்தி போட்டேன். ஆபிரகாம் ஆசீர்வாத் பார்க்க 22 பேர் 25 பேர் பார்க்காங்க. போதகர் சொல்லை கேளாமல் போனேன்னு ஒரு செய்தி போட்டேன், அதுக்கு 7 பேர் பார்த்துருக்காங்க. காரணம் என்னன்னா, இவங்களுக்கு தேவை நாம் அல்லேலூயா கரையம் கட்டக்கூடாது, நான் சிலுவை சுமக்க மாட்டேன், சிலுவையில் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் அறைய மாட்டேன், ஆனால் இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் எனக்கு பூர்ணமாக கிடைச்சிடணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஆசீர்வாதம் இல்லை தேவனுடைய ஆசீர்வாதம். அந்த விசுவாசத்தினால்தான் ஐஸ்வர்யான் ஆக முடியுமே தவிர இந்த கிராஸ் புத்தியிலலாம் ஐஸ்வர்யான் ஆக முடியாது. எவனா ஒருத்தன் ஜெபம் பண்ணாம்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துடும் நினைக்கிறேன். நான் எவ்வளோ பெரிய முட்டாள்தனமாக இருக்கிறேன். நான் மாறாம, எனக்குள்ள இயேசு வராம, அல்லேலூயா நான் பாவத்துக்கு பயந்து இயேசுவை போல் மாறாம இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. இழக்கணையா கர்த்தருக்காக இழக்கணும். நீ எதை இழைக்கிறியோ அது 100 மடங்கு, அது சத்தியம். இதெல்லாம் காரியங்கள் அல்லேலூயா வஞ்சிக்கப்படாதே தெரியாதபடி குருட்டாட்டமாக இருக்க காரணமே சிலுவை உபதேசம் இல்லாதனால தான். ஒரு மனுஷன் சிலுவை உபதேசத்தில் போனான்னா நான் யார், நான் எங்கே போயிட்டு இருக்கேன், நான் அல்லேலூயா போகிற பாதை சரிதானான்னு புரிந்து கொள்ளக்கூடிய தெளிவு ஆத்தும கண்கள் திறக்கக்கூடிய இடமே சிலுவை. இந்த சிலுவை உபதேசத்தில் அல்லேலூயா இதை பின்பற்றுகிறவர்கள் இந்த கடைசி கால அடையாளமாகிய சம்பவிக்க போகக்கூடிய காரியங்களில் நீங்கள் கலங்காதிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். கலங்காதீர்கள். அநேகர் இந்த சம்பவிக்க போகிற காரியங்களை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவங்க ஊமையாக ஆயிடுவாங்க. ஊமைன்னா என்ன, ஒன்றுமே புரியாது, அப்படியே உட்காந்துருவாங்க. சகரியாட்ட போய் சொல்கிறான் ஒரு தேவதூதன், அல்லேலூயா நான் தேவனால் அனுப்பப்பட்டு வந்திருக்கிற தூதன் யோவான்கிற அல்லேலூயா ஒரு குழந்தை உனக்கு பிறக்கும், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அவன் என்ன சொல்கிறான், நான் கிழவன் ஆகிட்டேன், வீட்டுக்காரி கிளவி ஆகிட்டா, அவங்களுக்கு குழந்தை பிறக்காது. உடனே அவன் வாயை ஊமையாயிட்டு அவன் யோவான் பிறக்கும் வரை அல்லேலூயா சகரியாவுக்கு ஊமையானாக இருந்தான். பெரிய ஆசாரியன். இன்னைக்கு அநேகர் மௌனம் காக்க காரணம் எதுவுமே சரியில்லை, நான் ஓரமாக போய் உட்கார்ந்துருக்கேன். மௌனம் காக்க காரணம் என்னன்னா விசுவாசிக்க பலன் இல்லை. தேவன் சொன்ன காரியங்கள் வேத வசனங்களை, தேவன் சொன்ன காரியம் கூட வேத வசனங்களை விசுவாசிக்கக்கூடிய ஆத்தும பலன் இல்லாதனால தான் சபை சரியில்லை, ஊழியர் சரியில்லை, சத்தியம் சரியில்லை அப்படின்னு ஓரமாக எத்தனை பேர் உட்கார்ந்துட்டாங்க.
நீங்கள் கிறிஸ்துவத்துக்கு உள்ள நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா அநேகர் சர்ச்சுக்கு போகலாம் நிப்பாட்டிட்டாங்க, ரொம்ப பேர் நிப்பாட்டிட்டாங்க. அநேகர் என்ன கிறிஸ்துவம்னாலே பொய்ங்கிற மாதிரி கிறிஸ்தவர்கள் மாறிட்டாங்க. அநேக கிறிஸ்தவர்கள் இந்த அந்த பண்டிகை நாளுக்கு மாத்திரம் போய்விடும், மற்ற நாள் போக வேண்டாங்கிற மாதிரி சந்தா கட்டினா போதும்னு நினைக்கிற அளவுக்கு ஆயிட்டு. ஏன் இந்த கண்ணு அல்லையா, இந்த 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 ஆத்மா அந்த தரிசனத்தை, அதாவது தேவ தூதனுடைய அல்லையா வருங்கால காரியங்களை போதிக்கிற போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாதனால, பலன் இல்லாதனால குருடன் ஆயிட்டாங்க, ஊமையான ஆயிட்டாங்க. வாய் தரவாத ஆட்டுக்குட்டியை போல தேவன் பாவத்தை சகித்து வெளிப்படுத்தினார். இவங்க எதையுமே கை கொள்ளாதபடி அப்படியே மௌனமாயிட்டாங்க. நிறைய பேர் மௌனமாயிட்டாங்க. அநேக ஊழியர்கள் ஊழியத்தை விட்டுட்டு வெளியே போயிட்டாங்க. நிறைய ஊழியர்கள் ஊழியத்தை விட்டுட்டு வெளியே போயிட்டாங்க. இன்னும் பல கொடுமைகள் உலகத்தில் நடக்கு. உலகத்திலே கிறிஸ்துவத்தை பரவுவதற்காக, உலகமெங்கும் கிறிஸ்துவம் பரவுவதற்காக எழும்பி நின்ற நாடுகள் இன்னைக்கு அலுலியா விபச்சாரத்தில் உச்சத்தில் நிற்கி. அரைகுறை ட்ரெஸ் போடுவதிலையும் அலலியா அநேக மனைவிகள், அநேக கணவர்கள் இப்படிலாம் இது பண்ணதுக்கு அலலியா கிறிஸ்துவ நாடுகள் பெருகி நிற்கி. காரணம் என்னன்னா இந்த சிலுவை உபதேசம் இல்லை. அல்லேலூயா, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீ நன்றியோடு கூட துதிக்கிறேன். சிலுவையை பற்றி தானே உபதேசம் கெட்டு பொருளுக்கு நான் பைத்தியமாய் தோன்றும். அது எனக்கு தேவ பலனாக இருக்கும், நமக்கு தேவ பலனாக இருக்கும். அநேகர் நம்புவதில்லை இயேசுவின் நாமத்தினாலே. அவர் அல்லையா யோவானை கூப்பிட்டு சொன்னார். அதே யோவானை சம்பவிக்க போகக்கூடிய கடைசி காலத்தில் என்னென்ன நடக்குமோ அவ்வளோத்தையும் யோவானுக்கு வெளிப்படுத்தினார் கர்த்தர். யோவானுக்கு எத்தனை 100 வயசுல வெளிப்படுத்துகிறார். கல் உடைக்கிற ஒரு பெரிய தீவில் கொண்டு போய் போட்டாங்க. அவனை தீவில் கொண்டு போன எப்பவும் ராத்திரி பகலும் அல்லையா சாப்பாடு கூட ஒன்றும் கிடையாது. அங்கே தேவன் வெளிப்பட்டு வரப்போகிற காரியங்கள்லாம் தரிசனத்திலே கொடுத்தார். இந்த அதாவது இந்த சிலுவை உபதேசமும் வேதம் சொல்லுது ரகசியம் என்று சொல்லுகிறது. சிலுவை உபதேசத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது இது ஒரு மறைபொருள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லையா சிலுவை உபதேசத்தை குறித்து இது எல்லாரும் கண்டுகொள்ள முடியாது என்பதை இந்த வேதம் தெளிவுபடுத்துகிறது. நானும் அநேகரை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன், ரொம்ப பேரை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் பெரும்பகுதியான பேர் அல்லையா இந்த காண்கிற கிறிஸ்துவத்தை நம்புகிறாங்களே தவிர காணாத கிறிஸ்துவத்தை நம்புவதில்லை. காணாதன்னா வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களுக்கு உள்ள கிறிஸ்துவை நம்புவதில்லை. வெளிப்படையாக ஆசீர்வதிக்கிறார்ன்றதை ரொம்ப நம்புகிறாங்க மக்கள். தான் வஞ்சிக்கப்படக்கூடியது கூட அநேகருக்கு தெரியல. ஒரு வசனத்தை வாசிப்போம். எப்போ எழுப்புதல் உண்டாகும்? இந்த கடைசி நாட்களில் அல்லேலூயா நன்றியோடு கூட அந்திகிறிஸ்துவின் ஆள்கை வரும் பொழுதுதான் இந்த கடைசி நாட்களில் என்னெல்லாம் சம்பவிக்குங்கிறத அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்திகிறிஸ்து முதல்ல வரப்போறதில்ல, ரகசிய வருகைக்கு அப்புறம் தான் அந்திகிறிஸ்துவின் வருகை இருக்கிறது. வருகைக்கு முன்பாகவே அவனுடைய அல்லேலூயா கிரியைகள் அல்லேலூயா அந்த பாவ பிரசன்னம் தேசத்தை மூடும். அதுதான் இந்த கடைசி காலத்தின் அடையாளம். நம்முடைய வருகைக்கு முன்னால் வரக்கூடிய அடையாளம் என்னங்கன்னா அவர் சொன்னார், நான் வருகைக்கு முன்னால் இதெல்லாம் நடக்குங்கிறது. இது அந்திகிறிஸ்துவின் இருளின் ஆதிக்கங்கள் இயேசுவின் வருகைக்கு முன்பாகவே கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய பயங்கர கொடுமையான காரியங்கள். அதுக்கப்புறம் பயங்கர எழுப்புதல் உண்டாகும். பயங்கரமான ஒரு எழுப்புதல் தேசத்தை அசைக்கும். அல்லேலூயா. என்ன எழுப்புதல் உண்டாகுமா? வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம். இருபத்தி 21வது வசனத்தில் இல்ல 28வது வசனத்திலிருந்து என்றார்.
ஒரு நிமிஷம் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இந்த எழுப்புதல் எப்படி உண்டாகுமா? இவ்வளவு பிரச்சனை, யுத்தங்கள், செய்திகள், பஞ்சம், கொள்ளைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இங்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அத்திமரம் தொழில்விடும். அந்த அத்திமரம் என்பது சபையை குறிக்கிறதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். சபை கனி தர வேண்டும், அது கனியை தேடி வந்தா, இதெல்லாம் சபையை குறிக்கிறதுன்னு தெரியும். இந்த அத்திமரம் தூந்து இருக்கிற அல்லது எல்லா அத்திமரம் சபைகள் மத்தியில் ஒரே ஒரு அத்திமரமாகிய ஒரு சபை அல்லையா எழும்பும், துளிர் விடும். அடுத்தால அறிகள் அதான் பார்த்துக்கிட்டுங்க. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கும் போது எழுப்புதல் உண்டாகும். இதெல்லாம் நடக்கும்போது அல்லையா சபை எழுப்புதல் அடையும் போது அல்லையா பகிரங்கமாக எழுப்புதல் அடையும். நாங்கள் எழுப்புதல் ஊழியம் செய்கிறோம். சிலுவை உபதேசத்தின் மூலமாக தான், சிலுவை வழியாக தான் எழுப்புதல் உண்டாகும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பற்றி கிறிஸ்துவை தரித்து கொண்டு எழுப்புகிறது தான் எழுப்புதல். இந்த எழுப்புதல் அநேகர் ஏற்றுக்கொள்ளலை. இதுக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். அநேகர் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்தில் நடக்கிற காரியத்தை இந்த காலங்களில் நான் செஞ்சாக வேண்டும். வீடுகள் தோறும் அப்பம் பெற்றார்கள், ஒரு மனதோடு ஜெபம் பண்ணினார்கள், அல்லலியா பந்தி இருந்தார்கள், பிரசங்கித்தார்கள், சிலுவை பிரசங்கித்த இந்த காரியத்தை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ கடைசி நாட்களில் பணத்தை அடிப்படையாக அல்ல, பணம் யார் அடிப்படையாக வச்சு ஊழியம் செய்கிறார்? தேவனுக்கு ஊழியம் செய்யவில்லை. பணம் தேவை, ஆனால் பணத்தை காட்டிலும் தேவ பிரசன்னம் அதிகமாய் தேவை. பணத்தை மையமாய் வைத்து ஊழியம் செய்கிற எந்த ஊழியமும் தேவனுடைய ஊழியம் அல்ல. விசுவாசத்தை மையமாய் கொண்டு செய்கிற ஊழியம் மட்டுமே தேவனுடைய ஊழியம். அல்லேலூயா. அதனால இப்படி ஒரு பகிரங்க எழுப்புதல் இந்த தேசத்தை பற்றி பிடிக்க போகிறது. ஆனால் அநேக ஆட்கள் இந்த சிலுவை உபதேசத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. ரொம்ப பேர் சிலுவை பற்றி கூட பேசுகிறாங்க. ஆனால் மனசில் இது என்ன சிலுவை உபதேசம், என்ன மனம் திரும்புதல், பாவத்தை என்னைக்கே மாறி. அன்னைக்கு டெல்லியிலேருந்து ஒரு பொம்பளையால் ஒரு ஆள் வந்திருந்தது, ஒரு சிஸ்டர் வந்திருந்தாங்க. இப்போ நாங்கள் சொல்லும்போது சொன்னேன், நன்றியோடு கூட துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. பாவமும் சாபமும் வச்சுட்டு பரலோக ராஜ்யம் போக முடியாது, முதல்ல பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறணும். அப்படி அந்த அம்மா உடனே டக்குன்னு, அது என்ன இப்படி சொல்கிறீங்க, பாவமாவது சாபமாவது கர்த்தர் எப்பவுமே ஜெயிச்சிட்டாரு, டான்ஸ் ஆடக்கூடாதோ அப்படின்னு கேட்கு. நீ என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்ல தயார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னேன். பல வசனங்கள் நீ மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறணும்னு எழுதியிருக்கு. அல்லையா, நீ மனம் திரும்பி குணப்படுன்னு எழுதியிருக்கு. நீ மனம் திரும்ப அப்போது பரலராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று எழுதியிருக்கு. பாவம் இல்லை என்று சொல்வேனே, ஆனால் என்னை நானே வஞ்சிக்கிறவனாய் காணப்படுவேன், எனக்குள் சத்தியம் இராதுன்னு எழுதியிருக்கு. நீ பாவத்தை அறிக்கை செய்தால் இது பழைய ஏற்பாடு வசனம் அல்ல, எல்லாம் நான் சொல்றது பூராமே புதிய ஏற்பாடு வசனங்கள். இந்த மன திரும்புதலை ஏன் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டுக்காங்கன்னு நீ கூர்மையாக கவனித்து பார்த்தீங்கன்னா அது கூட இருளின் ஆதிக்கங்கள். சிலுவையை மறைப்பது முழுவதுமாக இருளின் ஆதிக்கங்கள். கிருபை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சிலுவையை தரிசிக்க முடியும், இல்லைன்னா நீங்கள் தரிசிக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் சிலுவை, அதாவது நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே பரிசுத்த ஆவியானவர் உன்னை தொடர்பு கொள்கிறார். ரட்சிக்கப்பட்ட உடனே ஞானஸ்நானம் எடுத்த உடனே பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் புறாவை போல் இறங்குகிறார். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்நானத்தை பெறுகிறோம். பிறகு வேதவசனத்தை வாசிக்க அபிஷேகத்தின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவரின் கிரியை ஏற்படுகிறது. இப்படி பரிசுத்த ஆவியானவருடைய வளர்ச்சி. இந்த நீங்கள் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறும்போது தான் நீங்கள் கிறிஸ்துவின் தன்மையை பெறுவீர்கள். அதாவது திரித்துவ தேவனில் ஒருவரை நீங்கள் பெற முடியும். இந்த சிலுவை உபதேசத்தை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் வெறும் ஆவியை மட்டும், பரிசுத்த ஆவியை மட்டும் பெற்றிருப்பானே தவிர திரித்துவ தேவனை பெற்றிருக்க முடியாது. நம்ம என்னையா பேதுருவே திரித்துவ தேவனை மறுதலித்தான். வாசிப்போம் ஒரு வசனத்தை.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். இருபத்தி 1வது வசனத்திலிருந்து இயேசு நாம் தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். ஒரு நிமிஷம். இதே காரியத்தை மார்க்கில் எழுதியிருக்கு, இதே காரியத்தில் லூக்காவில் எழுதியிருக்கு. ஒவ்வொரு சமயத்திலையும் அல்லது ஒவ்வொரு இடங்கள்லையும் தேவன் தான் எருசலேம் தேவாலயத்தில் போய் நான் மனுகுலத்திற்காய் சிலுவையில் அறைய போட போகிறேன், 3ஆம் நாள் உயிர் தெழப் போகிறேன்னு சொல்கிறாரு. அநேகருக்கு இது மறைபொருளாக இருந்தது. அநேகர் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அநேகர் இதுக்கு அல்லது என்ன சொல்கிறாருன்னே புரியலை சில நேரங்களில். இன்னைக்கு அதே காரியம் தான் நடக்கு. என்ன சொல்கிறோம்னே புரியல. சிலுவை உபதேசம் மாத்திரம் நான் 25 வருஷமா பிரசங்கித்து கொண்டு இருக்கிறேன். அநேகர் சாபத்திலிருந்து விடுதலையாக இருக்காங்க, பாவத்திலிருந்து விடுதலையாக இருக்காங்க. ஆனால் இப்போ சிலுவை உபதேசத்தை இன்னொரு சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு எடுத்து சொல்லும்போது, இன்னொரு விசுவாசிகளுக்கு எடுத்து சொல்லும்போது அவங்க கற்றுக்கொண்ட அநேக பாடங்கள் இந்த சிலுவை உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள மனமில்லை. புரிய மாட்டேங்க. என்னென்ன புரிய மாட்டேங்க. இன்னொரு இடத்துல எழுதிருக்கு, அவர் வேற ஏதோ சொல்லுகிறார்கள் என்று நினைச்சிட்டு போனாங்களாம். வேற என்னமோ சொல்றாருன்னு நினைச்சிட்டு போனாங்களாம். அவர் தெளிவாக சொல்றாரு, எருசலேமுக்கு போறேன், நான் பாடுபட போறேன், என்னை சிலுவையில் அறைய போறாங்க, எல்லா விவரத்தையும் விவரமா சொல்றாரு. ஆனா ஒருத்தருக்குமே புரியல. இன்னைக்கு வரையும் புரியல. நீங்கள் மனம் திரும்பி அடுத்த நிமிஷமே அல்லது ஒரு பெரிய தேவ சமாதானத்தை நீங்கள் உணர முடியும். நீங்கள் மனம் திரும்பலைன்னா உங்கள் சந்ததிக்கு சாபத்தை வைக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையோட சாபத்தில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதை விரும்புகிறதே இல்லை. அநேகர் துணிகரமான பாவத்தில் இடைப்பட்டிருக்கிறபடியினாலே, ஆத்துமக்கண் குருடாய் இருக்கிறபடியினாலே, இருளின் ஆதிக்கத்திலே இருக்கிறபடியினாலே இந்த சிலுவை உபதேசம், சிலுவை பற்ற பாடுகள் அல்லது சிலுவையில் உள்ள தண்டனையை ஏற்றுக்கொண்ட காரியங்கள், பலியான காரியங்கள் அவங்க புரிந்து கொள்ளவே முடியல. நான் இப்போ பல இடங்களில் தேவனுடைய சத்தியத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். ஒரு இடம் 2 இடத்துல ஏகப்பட்ட இடங்களில் பேசிக்கிட்டே இருக்கேன். ஒரு வாரத்தில் 4-5 நாள் அல்லது பிரசங்கிக்கிட்டே கொண்டே இருக்கிறேன். ஆனால் இந்த சபையில் உள்ளவங்க மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளுறாங்களே தவிர அதிலும் இவர்களிலும் அநேகர் வெளிப்புறமான தோற்றத்துக்கு ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களே தவிர அந்த ரங்கத்தில் ஏற்றுக்கொள்ளாதனால சரியான அறிவு பெறவில்லை, மனக்கண் திறக்கப்படவில்லை. நீங்கள் என்னைக்கு முழுமையான மனம் திரும்புதலுக்குள்ள வரீங்களோ அப்போ தான் சரியான ஆத்தும கண் திறக்கப்படும். பேதர்கிட்ட இவ்வளோ சொல்கிறாரு. அடுத்த அவன் என்ன சொல்லலாம் பாருங்க. அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே நேரிடக்கூடாதே, இதெல்லாம் உனக்கு சந்தேகிப்பில்லை என்று அவரை கடிந்து கொண்டான். இந்த நிலைமை தான் நம்ம நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பெரும்பகுதி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசுவை கிறிஸ்து என்று அவர்கள் திஷ்டாந்திரப்படுத்தினார்கள். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்து வெளிப்பட்டாருங்கிறது தான் திஷ்டாந்திரம். அதுக்கு உறுதி, அதுக்கு அல்லா சாட்சி. ஆனால் இந்த பரிசேயர், சதிசியர், சபை மூப்பர்கள் அந்த சீசர்களை பிடிச்சு அடித்து இனிமேல் இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கிக்க கூடாது என்று பயங்கர தடை பண்ணினார். அதே காரியம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இயேசுவை கிறிஸ்துன்னு சிலுவை உபதேசம் கூடாதுங்கிறாங்க. இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்து வெளிப்பட்டாருங்கிறத போதிக்காதான்னு சொல்றான். அதே தான் பேதுரு சொல்றான். அவரை கடிந்து கொண்டான்னு அதை சொல்லுது. அடுத்த என்ன இருக்கு? ஆமென். இடரலா இருக்கிறாய். ஆமென். பாருங்க, இந்த சிலுவை உபதேசம் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க வைக்கும். இந்த டான்ஸு கீன்ஸு ஆசீர்வதிக்கிறார், அவனை பெருக செய்வார், நீ இப்போ ஜோம் பண்ண வேண்டாம், நானே ஜோம் பண்ணுவேன், அல்லையா நீ வீட்டில் படுத்து வரங்கன்னா, இது பூராமே இந்த பிசாசின் கிரியைகள். மனுஷனுக்கு ஏற்றவைகளை போதிக்கிறார்கள். இது பிசாசுன்னு சொல்றார் ஆண்டவர். பின்னால் போய் சாத்தானே அப்படிங்கிறார்.
பின்னால் போ சாத்தானேங்கிறாரு. நான் அநேக காரியங்களை அநேக சாட்சிகளை சொல்லியிருக்கிறேன். கேட்குற ஜனங்கள் இதே மாதிரி ஊழியர் கிடையாது, இவ்வளோ இதே மாதிரி சத்தியத்தை போதிக்கிறவர் கிடையாது, தன்னை வறுத்து நல்ல போதி. ஆனால் சிலுவையை தூக்குங்கன்னா மாட்டேன், சிலுவையில் நீ அடிக்கப்படணும்னா மாட்டேன், தன்னைத்தான் வெறுக்கணும்னா மாட்டேன். ஆனால் கரெக்டாக இருக்குன்னு புரியுது. அவங்க வாயினாலே விட்டு சொல்கிறாங்க, இதே மாதிரி நான் ஊழியத்தை பார்த்ததே இல்லை, இதே மாதிரி ஊழியரை பார்த்ததே இல்லை, அப்படிலாம் பேசுகிறாங்க. ஆனால் இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அவங்க பிசாசின் ஆளுகைக்குள்ளே இருக்கிறார்கள். அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? இழந்து போவான். விரும்பினால் வெறுத்து இதெல்லாம் கிறிஸ்துவர்களும் பிடிக்க வச்சாது. தன்னைத்தான் வெறுக்கணும், சுயத்தை வெறுக்கணும், சிலுவை சுமக்கணும், தேவனை இதெல்லாம் பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட். பிடிக்காத ஒரு புரியலை. பிசாசின் பயங்கரமான தந்திரம் ஆத்தும கண்களை குருடாக்குவது. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசி முடிப்போம். பிலிப்பியரின் புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர் 17வது வசனம். நான் நடக்கவே என்னை மாதிரியா பாருங்க. வேறு விதமா நடக்கிறார்கள். அநேக தரம் சொன்னேன். இப்பவும் நான் என்னுடைய பாடு இதுதான். கண்ணீரோடு சொல்றேன். சிலுவையை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்காங்க. சிலுவையை ஏற்றுக்கொண்டா அவன் நோயிலிருந்து விடுதலை, சிலுவையை ஏற்றுக்கொண்டா அவன் பேயிலிருந்து விடுதலை, சிலுவையை ஏற்றுக்கொண்டா உலகத்தில் சாபத்திலிருந்து விடுதலை, சிலுவையை ஏற்றுக்கொண்டா அவன் சந்ததி தப்பிக்கப்படும், சிலுவையை ஏற்றுக்கொண்டால் இந்த பூமியில் சமாதானமான வாழ்க்கை வாழலாம், சிலுவையை ஏற்றுக்கொண்டா அவன் மேலே பேயின் அதிகாரம் இல்லை, இந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டால் அல்லேலூயா பிசாசு குடும்பத்தை சின்ன பின்னமாக ஆக்க முடியாதபடி இயேசுவின் ரத்தம் அனுதினம் தெளிக்கப்படும். இவங்கெல்லாம் சிலுவைக்கு பகைஞர்கள். சிலுவையை தூக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சிலுவைக்கு பகைஞர்கள். அனுதினம் அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். அடிக்கப்படணும், அனுதினம் சிலுவை சுமக்கணும். சிலுவை பெரிய உபத்திரம் நினைக்கிறாங்க. வேதம் சொல்லுது, என் நுகம் லகுவாயும் மெதுவாயும் இருக்கும், என்னிடத்து சாந்தமும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொள்ளுங்கள். அந்த சிலுவை சாந்தத்தையும் மனத்தாழ்மையுமா கொண்டு வரும். அநேகர் மறுதளிக்கிறாங்க. ரொம்ப வசனங்களை சொல்லலாம், இப்போ நான் அதுக்கு நேரம் இல்லை. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 18 19 அழிவு, வயிறு, இதுதான் சிலுவையை எடுத்துக்கொள்ளாங்க. அவங்க சாப்பாட்டுக்காக தான் தேவனை தேடுது. எவன்டா 100 ரூபா தரமாட்டான், எவன்டா 50 ரூபா தரமாட்டான், நான் தேவனை பார்க்கணுமே, என் குடும்பத்தை வீடு கட்டணுமா தேவனை பார்க்கணுமே, வயிற்று கழுவணுமா தேவனை பார்க்க, இதெல்லாம் கிடையாது. அவங்க தேவன் வயிறு. எதுக்கு இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிற? வயிறு. அல்லேலூயா. சிலுவை உபதேசத்தை சாராதவர்கள் வேத என்னமே தேடி தான் இயேசுக்கிட்டு வந்திருக்காங்க. பரலோக ராஜ்யத்தை தேடி அல்ல. பரலோகத்தை தேடுறவங்க அல்லையா சிலுவையை தூக்குவாங்க. அன்ன சிலுவையை தூக்கணும். இது பெரிய உபத்திரம் கிடையாது. நீங்கள் கொஞ்ச நாள் கிறிஸ்துவை தரித்துக்கொள்ள வரைந்தான் உபத்திரம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அல்ல தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்வீர்கள், உங்களை தூசிக்கிறவர்களுக்கும் அதில் அவமானப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபிப்பீர்கள், பாரங்களை சுமப்பீர்கள், அடுத்தவங்க பாரங்களை. ஆனால் சிலுவை நீங்கள் சுமக்கலைன்னா எல்லாருமே உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க. உங்களுக்கு மன நிம்மதி அடைய முடியாது. அவர் அழகாக சொன்னால் நீங்கள் கலங்காதீர்கள், நான் பார்த்துக்கிட முடியாது, நீ கலங்காத. அடுத்த வசனம் என்ன சொல்லு? பரலோகத்தில் இருக்கிறது.
ஆமேன். போதும். அவர் இயேசு கிறிஸ்து வர்றதுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஐயா. எத்தனை பேர் சம்பவிக்கக்கூடிய காரியங்கள் இப்போ சொல்லிட்டு வந்தது தான் சம்பவிக்கக்கூடிய காரியங்கள். கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் மட்டும்தான். நீ சிலுவை அல்லது தன்னைத்தான் வெறுத்து சிலுவை சுமந்தால் மட்டும்தான், சிலுவையில் அறையப்பட்டால் மட்டும்தான், சிலுவை உபதேசத்தை கேட்டால் மட்டும்தான், மனம் திரும்பி பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்று கிறிஸ்துவை தரித்து கொண்டால் மட்டும்தான் இந்த உலகத்தில் வரப்போட காலங்களுக்கெல்லாம் நீங்கள் தப்பிக்க முடியும். ஒரு வசனம் லூக்கால இருக்கு, 21வது வசனம், நீங்கள் 36 39, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க நீங்கள் தகுதியாகும்படி எப்போதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நீ ஜெபமே கிடையாதுயா, வேத வசனம் நடப்பே கிடையாது. யாருமே ஜெபம் பண்ணுறது கிடையாது, யாருமே தன்னைத்தான் உணர்றதே கிடையாது. யாரு ஜெபம் பண்ணுறா சொல்லுங்க பாப்பா, யார் ஜெபம் பண்ணுறா? இங்கே நம்ம எழுப்புதல்லையுமே அநேகர் ஜெபமானே கிடையாது, யாருமே ஜெபம் பண்ணது கிடையாது, யாருமே அநேகர் வேதவசனத்தை வாசிக்கிறது கிடையாது. ஆனால் எனக்கு பாதுகாப்பு வந்துடணும். எங்கள் அப்பா செய்த பாவம், என் தாத்தா செய்த சாபத்தின் தன்மை எனக்கு தண்டனையாக வந்துடக்கூடாது. நான் செய்கிற பாவம் எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் பேரமார்களுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஜெபம் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேலைக்காரர். என் வீட்டில் வந்து அவர் எல்லாம் துணி துவைச்சி போடணும், சோறு பொங்கி கொடுக்கணும், எனக்கு அல்லையா குளிப்பாட்டி விடணும் அப்படின்னு அநேகர் நினைக்கிறாங்க. அவர் வேலைக்காரில் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் இந்த பூமியை உண்டாக்கும் போது அவர் தேவனுடைய வலதுபக்கத்தில் இருக்கிறார். அவர் தண்ணீர் மேல் அசைவாடிக்கொண்டு 2வது வசனமே சொல்லுது பைபிளில். அல்லையா ஆதியாகமம் 1 அதிகாரம் 2வது வசனம், ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தா அப்பமே இருக்கார் ஆவியானவர். நீங்கள் ஹெல்ப்பரை பயன்படுத்த நினைக்கிறோம். சிலுவை உபதேசம் இல்லைன்னா நீங்கள் யாருமே தப்பிக்க முடியாது. நீ யாருனாலும் இதை கேட்குறவங்க அதுக்கு கீழே இருக்கிற என் நம்பரை பார்த்து ஃபோன் பண்ணலாம். அதுக்கு உண்டான வசனங்களை சொல்லுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். வாதத்துக்கு அல்ல. நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட, நீங்கள் இந்த பூமியில் பிசாசை ஜெயித்து வெளிச்சத்தில் வாழ ஒரே வழி மனம் திரும்பி கிறிஸ்துவை தரித்து கொள்வதுதான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.